புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விவசாயிகளுக்காக செய்த செயல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த சமயத்துல கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் திறந்து விடாததால டெல்டா மாவட்டங்கள்ல உள்ள விவசாயிகளுக்கு பயிர்கள் கருகும் அபாயம் ஏற்பட்டது. அந்த நேரத்துல கர்நாடக முதலமைச்சர் ராமகிருஷ்ணா ஹெக்டே உடல்நிலை சரியில்லாத காரணத்தால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்ததால அந்த சமயத்துல புரட்சி தலைவருக்கு யாரை தொடர்பு கொள்றதுன்னு தெரியல. அதனால தன் கூட 2 அதிகாரிகளை மட்டும் அழைத்து கொண்டு கர்நாடகாவுக்கு விமானத்துல புறப்பட்டாரு. எம்ஜிஆர் வந்ததை தெரிஞ்சுக்கிட்ட கர்நாடக கல்வி அமைச்சர் ரகுபதி நேரடியா பெங்களூர் விமான நிலையத்துக்கே போய் எம்ஜிஆரை அவரோட வீட்டுக்கு வரவேற்று உணவு பரிமாறினாரு. சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே ரகுபதியிடம் பேசிக் கொண்டிருந்த புரட்சி தலைவர் சாப்பிடும் போதும் சரி, சாப்பிட்ட பிறகும் சரி, பக்கத்துல இருந்து தண்ணீரை குடிக்கவே இல்ல. அப்ப அங்க இருந்த ரகுபதியோட தாயார், எங்க வீட்ல நீங்க தண்ணி குடிக்க மாட்டீங்களான்னு எம்ஜிஆரை பார்த்து கேட்டிருக்காங்க. அதற்கு புரட்சி தலைவர், எம்ஜிஆர், நானா தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்றேன், உங்க மகனும் அவருடைய நண்பர்களும் தான் எனக்கு தண்ணீர் தர மறுக்கிறாங்கன்னு சொன்னாரு. இதை கேட்ட கர்நாடக அமைச்சர் ரகுபதியும் அவரோட அம்மாவும் மனம் கலங்கி உடனடியாக நீர்வளத்துறையை தொடர்பு கொண்ட ரகுபதி அடுத்த நாளே தண்ணீர் தர ஏற்பாடு செஞ்சாரு.